பல மணி நேரம் கையில் மருதாணி வச்சு கஷ்டப்படவே தேவையில்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு மருதாணி வச்சும் கையில் கலரே ஒட்ட மாட்டேங்குதா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு விட்டால் கூட அப்படியே கையில் ஒட்டிக்கும். வீடு ஃபுல்லாக தொளிஞ்சு நம்ம அதை பெருக்கி கூட்டி கழுவி கஷ்டப்படவே அவசியம் இருக்காது. அதே சமயத்தில் நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சு கஷ்டப்படணும் கிடையாது. நிறைய பேருக்கு மருதாணி வைக்க பிடிக்கும். ஆனால் அதை வைக்கிறதால நிறைய பேருக்கு தலைவலி பிரச்சனை, ஜலதோஷ பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வைக்கிறதையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. மருதாணி அரைக்கும் போது நம்ம இதை மட்டும் செஞ்சால் போதும். நமக்கு கையில் மருதாணி நல்லா செவந்து கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஜலதோஷ பிரச்சனைகளும் இருக்காது. ரொம்ப நேரம் கையில் வச்சு கஷ்டப்படவும் அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம இதுக்காக எடுத்துக்கக்கூடியது கற்பூரம் தாங்க. கற்பூரத்தில் ஒன்றே எடுத்தால் போதும். ஒன்றே நுணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த கற்பூரத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை கற்பூரம் வச்சுருந்தீங்கன்னா அது சேர்த்துக்கலாம். அல்லது சாதாரண சாமிக்கு வைக்கக்கூடிய கற்பூரம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கற்பூரத்தை நம்ம தண்ணியில் போட்ட உடனே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த சீனியும் டக்குன்னு நமக்கு கரைஞ்சி கிடைக்கும். இருந்தாலும் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம போட்ட பொருட்கள் ரெண்டுமே தண்ணீர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்சி வந்தாவே போதும். தண்ணியை 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன் இன்றைக்கி. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கிறதால நல்ல சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாக மருதாணி செய்கிறதுக்கு கூட ஜீரகம் சோம்பு சேர்த்து செய்வாங்க. ஆனால் நம்ம மருதாணி அரைக்கும் போது இதை சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா மருதாணி நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு கையில் நமக்கு அப்படியே இருக்கும். இப்போது இந்த தண்ணியில் போட்ட உடனே இதோட கலர் அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு பாருங்கள். ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் நேரத்திலேயே இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்த்துக்கிறது எதுக்குன்னா நமக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். அதே சமயத்தில் கையில் ரொம்ப நேரம் நம்ம வச்சு கஷ்டப்படணும்னு கிடையாது. சீக்கிரமாக கையில் கலர் இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம டீ தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த டீ தூளில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் டீ குடிக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய எந்த பிராண்டு டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம டீ தூளை போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு இதே போல் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டீ தூள் இருக்கக்கூடிய மொத்த கலரும் இந்த தண்ணியில் இறங்கணும். அவ்வளோதான். நான் இதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருந்தேன். மருதாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் மருதாணி இலையை வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில பேருக்கு செவக்கவே செவக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதும். எவ்வளோ செவக்காத மருதாணி இலையாக இருந்தாலும் சரி, இதை நம்ம சேர்த்து வைக்கும்போது மருதாணி இலை நல்லா சூப்பராக செவந்தும் கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஜலதோஷ பிரச்சனைகளும் இருக்காது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இதை நம்ம தலையிலையும் அப்ளை பண்ணிக்கலாமா? இதே மாதிரி ஒரு டார்க்கான கலர் நமக்கு தலையில் ஒட்டிக்குமா? அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம தலைக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறதையும். இது தண்ணி நல்லா கொதித்து கலர் நல்லா இறங்கி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக குங்குமத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நல்ல டார்க் கலர் குங்குமமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடியது மருதாணி இலைகள் தான். ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் கிடைக்கலன்னா கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய மருதாணி இலை பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி செஞ்சாவே போதும். ரொம்ப சிம்பிள். நம்ம மருதாணி இலைன்னா அரைச்சி நம்ம வைப்போம். இதுவே மருதாணி பவுடர்னால் அதை விடையும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு கலக்கி வச்சாவே போதுங்க. இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சதுனாலே தண்ணி அது கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. இது ஆற ஆற இதோட கலர் இன்னும் நல்ல டார்க் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து இந்த தண்ணியை மட்டும் இதே போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டார்க்கான கலர் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மருதாணியும் நல்ல கலர் செவந்து வரும். தண்ணியை கீழே வச்ச உடனே நல்லா ஆறி போயிருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறமா அந்த புளியை அதை தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கக்கூடிய மருதாணி இலை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அந்த தண்ணியை ஒரேடியாக எடுத்து ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றினா போதும். ஒருவேளை நீங்கள் தண்ணி காய்ச்சும் போது அந்த புளி சேர்த்துக்கல அப்படின்னா இப்போ அரைக்கும் போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சுடு தண்ணியில் போடும்போது புளியில் இருக்கக்கூடிய மொத்த புளிப்பும் இறங்கி கிடைக்கும். இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு அந்த புளிப்புத்தன்மை எல்லா இடமும் ஈவனாக கலந்து வராது. நமக்கு டக்குன்னு இறங்காது. அதனால் நம்ம தண்ணியில் போட்டு காய்ச்சறது ரொம்ப நல்லது. இப்போது இதே போல் நல்ல பேஸ்ட் பருவத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம்.
ஏற்கனவே நம்ம அதே போல் தண்ணி காய்ச்சி வச்சுருந்தோம், கற்பூர தண்ணி காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா? இந்த தண்ணி கொஞ்சம் ஆறி போயிருக்கும். நம்ம எந்த கையில் மருதாணி வைக்க போகிறோமோ அந்த கையில் இந்த தண்ணியை ஃபுல்லாக இதே போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. கையில் முன்பகுதி, பின்பகுதி இப்படி எல்லா பகுதியிலையும் தேய்ச்சி விட்டுக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட கற்பூரம் இல்லை, இதெல்லாம் செய்ய பிடிக்கல அப்படின்னா உங்ககிட்ட தலைவலிக்காக பயன்படுத்தக்கூடிய கோடாரி தைலம் இருக்குன்னா அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அதுவும் இதே மாதிரி நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த தைலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தைலத்தையே கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கும் போதெல்லாம் அந்த தைலத்தை அப்ளை பண்ணால் நமக்கு எப்படி ஒரு கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்றைக்கி நான் வந்து தைலம் அப்ளை பண்ணல, கற்பூர தண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மருதாணியை உடனடியாக நம்ம கையில் எடுத்து வைக்கக்கூடாது. நான் கூட இந்த மருதாணியை ரொம்ப நேரத்துக்கு விட்டு வச்சுருந்தேன். நம்ம உடனடியாக அரைச்சிட்டு பார்க்கும்போது ஒரு லைட் பச்சை கலரில் தான் இருக்கும். இதுவே டைம் போக போக அதோட நிறமே நல்லா மாறிட்டே இருக்கும். மறுநாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம மருதாணியை வைக்கும்போது நல்லா சிவந்து கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு எந்த டிசைனில் பிடிக்குதோ அந்த டிசைனில் நீங்கள் வச்சுக்கலாங்க, அல்லது சிம்பிளாக இதே மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மருதாணியை நான் அரைச்சி உடனடியாக வைக்கல, நைட்டு அப்படியே தான் விட்டு வச்சுருந்தேன். அரைச்சி உடனே வைக்கிறதுக்கு டைம் இல்லாத காரணத்தால் மறுநாள் எடுத்து தான் வச்சுருந்தேன். அப்போ நல்ல கலர் மாறி போயிருந்தது. நல்ல டார்க் நிறத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சோன்னா நிறம் நல்லா மாறும். இதே மாதிரி நீங்கள் தலையில் போடுறதா இருந்தாலும் மருதாணி இலையை ஃப்ரெஷ்ஷாக போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா தலையில் போட்டு பாருங்கள், நல்ல கருப்பு கலர் கிடைக்குங்க. இப்போ நான் மருதாணி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு நமக்கு காஞ்சிருக்கும். ரொம்ப நமக்கு காஞ்சிருக்காது. 1 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த கற்பூர தண்ணியும் சீனி தண்ணியும் வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த சீனி தண்ணியை இடையில ஒரு டைம் மட்டும் இதில் தெளித்து விட்டுக்கோங்க. நான் இந்த டிசைன் வச்சதுக்கப்புறமா சின்ன ஒரு கேப் இருந்தது, அதனால் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று அதில் வச்சுருந்தேன். அதனால தான் நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு டாட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நம்ம இதை கழுவி பார்க்கலாம், எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் கிடைக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா? இது நம்ம தலையில் போடலாமா, தலையில் போட்டால் நமக்கு இதே மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்குமா அப்படின்னு. நம்ம இதை தலையில் போடுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த தண்ணி கையில் அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அதில் சீனி சேர்த்துருந்தோம். அதே மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த தண்ணியிலையும் நம்ம புளி சேர்த்துருந்தோம். புளி தண்ணியை நம்ம தலையில் போடுறதை அவாய்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் தலைக்கும் கைக்கும் சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா புளியை அப்படியே டைரெக்டாக தண்ணியில் போடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அரைக்கும்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழம் சேர்த்து அரைக்கலாம். அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு இருக்குங்க. நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய மருதாணி இன்னும் டார்க் நிறம் வரும். அதாவது நம்ம கையில் மருதாணி வச்சு கழுவிட்டு மறுநாள் பார்க்கும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க் நிறத்துக்கு வரணும். ரொம்ப நாளுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம சேர்த்து பண்ணலாம். இதுக்காக தவா ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதில் 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு முறை இதே போல் கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில் இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். இது இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதே போல் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக ஒட்டுற மாதிரியும் வரும். கொஞ்சம் நேரத்துலேயே இதுலேருந்து கொஞ்சம் ஆவி மாதிரி வரும். நம்ம கையில் நல்லா சூடு அடிக்கும். அதனால் ரொம்ப பக்கத்தில் வைக்க வேண்டாம். லைட்டாக இதே போல் காட்டி விட்டாவே போதும். சும்மா 1 செகண்ட் வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா கையில் ரொம்ப சூடு அடிச்சிடும். அதனால் இதே போல் லைட்டாக காட்டி எடுத்தோன்னா நம்ம கையில் ரொம்ப நேரத்துக்கு கலர் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு நல்ல டார்க் நிறம் கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.